ஒரு சூப்பரான எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி அப்புறம் தோசை கூட ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நான் இங்கே ஆல்ரெடி எக் பாயில் பண்ணி வச்சுட்டேன். அது உரிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உரிச்சு வச்ச எக்கை இந்த மாதிரி லேசாக நைஃப் வச்சு கீறி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிட்டோன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு எக்கு ஆட் பண்ணிக்கலாம். உரிச்சு வச்ச எக்கை ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிட்டோன்னே இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். அது கூடவே கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினோன்னு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலரிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இங்கே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கிரேவி நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கேன். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மறுபடியும் நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருந்த எக்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக சப்பாத்தி அப்புறமேட்டுக்கு தோசை இது கூடலாம் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.